அது நியாயம். மாட்டுக்கு 5 அறிவு இருக்கு. ஆமா. மாட்டு வண்டிக்கு அறிவு இல்ல. அது சரி. அது சடப்பொருள். மாட்டு வண்டி அறிவு இல்ல. திடப்பொருள். திடப்பொருள் இல்ல. திடப்பொருள்னா என்ன அர்த்தம்? திடப்பொருளோ அதுவும் இல்ல. திடப்பொருள்னா என்ன? படிச்சீங்களா பள்ளிக்கூடத்துல? திடப்பொருள்னா என்ன? திரவ பொருள்னா நான் படிச்சாலே வாத்தியாரே செத்தது. ஒரு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயில சொன்னானா, நெடுமால் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா, ஏடு கிளியாதா, எழுத்தாணி உடையாதா, வாத்தியார் ஜாவாரா, வைத்தறிச்சல் தீராதான்னு சொன்னாராம். அப்புறம் என்னோட சேர்ந்தவன் அது யாருன்னு கேள, அந்த கொடுமையை கேட்காரு. சரி, இதே இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருமே, இது யாருன்னு ஆராய்ச்சி பண்ணா காரைக்குடி செட்டியார், காசி செட்டியார் தான் சொல்லி இருக்கிறாரு. கடைசியா அவங்க அம்மா சொல்றா எனக்கிட்ட, அந்த ஆட்சி அப்பா தான் இந்த மாதிரி பாடிட்டாரு, அவங்க கணவர். உடனே வாத்தியார் சொன்னாரா, வாத்தியார் சாவாரு, நான் செத்துட்டேன், இன்னொரு வாத்தியார் வந்துருவாரு, ஏடு கிழிஞ்சிரும், ஆனா இன்னொரு ஏடு வாங்கிடலாம். ஆமா, அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு வாத்தியார் சரி பண்ணிடலாம். ஏடு கிழிஞ்சிட்டாலும் இன்னொரு ஏடு வந்து வாங்கிடலாம். எழுத்தாணி உடஞ்சிட்டாலும் இன்னொரு எழுத்தாணி வந்துடும். ஆமா, நீ படிக்காம போனா முட்டாள் ஆயிடுவேடா, படிடான்னாராம். அப்ப கல்வி எவ்வளவு மூளை சிறந்தது, ஆக சிறந்ததுன்னு சிந்திச்சு பாரு. இப்ப அறிவு